இலங்கையில் தொடர்ச்சியாக சாட்சிகள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் தாங்களாக இருந்து விடுகிறார்கள் என்கின்ற ஒரு பதம் பாவிக்கப்படுகிறது. முக்கியமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மிக முக்கியமான சாட்சிகளுடைய மரணம் என்பது அல்லது தற்கொலை என்பது அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்கப்பட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். அறகலைய போராட்டம் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு உலுக்கலை ஏற்படுத்துகிறது. அதன் போது சிங்கள இளைஞர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வீதியிலே நின்று போராடினார்கள். அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் தமிழ் மக்களினுடைய போராட்டம் நியாயமானது என்று சிங்கள அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்கும் கருத்து தெரிவித்தது கிடையாது. கோட்டாபாய ராஜபக்சவினுடைய மிரிகான இல்லத்தின் முன்பாக இடம்பெற்ற கலவரத்தின் போது ஒரு இளைஞர் பேசுகின்ற காணொளி அப்படி இருந்தது. அதே போல தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர் நாட்டிலே ஆட்சி இருந்திருந்தால் இப்படியான ஒரு நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சிங்கள சமூகம் சொன்னது. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்கள் எப்படியான ஒரு நீதியான விசாரணை தேவையோ அதே போன்றுதான் தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற குற்றங்களுக்கு நீதியான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் சொல்லுகிறார், இன்னும் நிறையவே இருக்கிறது, நான் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறேன், எனக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அப்படியான ஒரு கோரிக்கை வைக்கிறார். அது கணக்கில் எடுக்கப்படவில்லை. மறுபுறம் செம்மணியிலே 480 எட்டி கொண்டிருக்கிறது எண்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இன்றைய நாடும் சமகால அரசியல் விவகாரங்களை பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்ணோ. வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போதைய சமகால சூழல் மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சூழலாக இருந்து வருகிறது. இலங்கையில் தொடர்ச்சியாக சாட்சிகள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் தாங்களாக இருந்து விடுகிறார்கள் என்கின்ற ஒரு பதம் பாவிக்கப்படுகிறது. உண்மையில் மிக முக்கியமான குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள், குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்கள் அல்லது ஊழல் விவகாரத்திலே அந்த காலப்பகுதியில் பொறுப்பு வகித்தவர்கள், இப்படியானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கபில சந்திரசேனவினுடைய மரணமாக இருக்கலாம், அல்லது அந்த 3.6 மில்லியன் பணம் அமெரிக்காவுக்கு சென்ற விடயமாக இருக்கலாம். அதிலே முறைப்பாட்டு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. இப்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களெல்லாம் நாட்டில் இப்போதைய அரசு தரப்பு சொல்கிறது இல்லையா, கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஊழல் இடம்பெற்றது, அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெற்றது என்று சொல்லி. அப்படி இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோக காலப்பகுதியில் அந்தந்த திணைக்களங்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடியவர்கள், இவர்களால் தான், இவர்களுடைய உடந்தையோடு தான், இவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இது நடந்தது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆகவே அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்பதாக அவர்கள் உயிரிழந்து விடுகிறார்கள். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் ஒரு முக்கியமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மிக முக்கியமான சாட்சிகளுடைய மரணம் என்பது அல்லது தற்கொலை என்பது அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்கப்பட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆனால் இது கடந்த ஆட்சியாளர்களுடைய விசாரணையை மேற்கொள்ளுகின்ற பொழுது மட்டும்தான் இடம்பெறுகின்ற ஒரு விடயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவுக்கு 2.5 மில்லியன் ரூபாய் பணம் மாற்றப்பட்ட விவகாரம் மத்திய வங்கியினுடைய இதிலிருந்து. அந்த விவகாரத்தை விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அங்கு பணியாற்றுகின்ற ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலையும் ஒரு மர்மங்கள் நீடித்த ஒன்றாக அந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகளால் குற்றம் சுமத்தப்பட்டது. தற்பொழுது பல்வேறு நபர்களுடைய மரணங்கள் விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லாமல் தடுப்பதற்காக இடம்பெறுகின்றது என்று கூறப்படுகின்றது. ஒரு விசாரணையை முழுமையாக குலைக்க வேண்டும் என்றால் அந்த விசாரணையை மேற்கொள்ளுகின்ற, சட்டத்தை அமுலாக்குகின்ற தரப்பினருடைய விசாரணைகளில் ஏதாவது ஒரு குழப்ப நிலையை உருவாக்க வேண்டும், அல்லது அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும், அல்லது முக்கியமான சாட்சியங்கள் படுகொலை செய்யப்பட வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல வேண்டும். தற்பொழுது வெளிநாடுகளிலிருந்து பல பாதாள குழுவினர் இலங்கையை கொண்டு வரப்படுகின்றார்கள். அதே நேரம் சிலர் வெளிநாடுகளில் தொடர்ந்தும் ஒளிந்திருக்கின்றார்கள், சிலர் இங்கு மரணமடைகின்றார்கள். இது அனைத்தும் ஒரு மர்மங்களை நிறைந்தவை. கடந்த கால விடயங்களை கிளற முனைகின்ற பொழுது ஏற்படுகின்ற தடங்கள். ஆனால் இதற்கு அரசாங்கம் கூறுகின்ற விளக்கங்கள் எல்லாம் நகைப்புக்குரியவை, உண்மைகள் என்று நாங்கள் சொல்ல முடியாது, அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இல்லை. ஆனால் தற்பொழுது முன்னாள் போலீஸ் மா அதிபர், இவருக்கு முன்னர் இருந்த போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர, அவர் ஒரு குற்றவாளி. அவர் மீது குற்றச்சாட்டுகள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பில் இருக்கின்றது. அதன் பின்னர் இவர் வருகின்றார். இவர் மீது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய சாட்சியங்களை மறைத்ததாக, அதற்கு சுரேஷ் சாலைக்கு ஒத்திசைவு வழங்கியதாக குற்றச்சாட்டுகள் உண்டு.
அதே போன்று இவருக்கு பிறகு வந்த போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் அவர் மீதும் மிக மோசமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இந்த 3 இறுதியாக வந்த போலீஸ் மாதிபர்கள் மீதும் மனித உரிமை குற்றச்சாட்டுக்கள், குற்றங்கள் சார்ந்த கிரைம் சார்ந்த குற்றங்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. இவர்கள் தலைமைத்துவம் வழங்கிய போலீஸ் திணைக்களம் கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தவர்கள் சிறைக்குள் கலகம் விளைவிக்கின்றார்கள் என்று அவர்களையும் இந்த அரசாங்கம் சுட்டுக் கொள்கின்றது. ஆகவே இந்த நாட்டில் சிறைச்சாலையில் இருக்கின்ற பலர் சிறைச்சாலையில் இருக்க தேவையில்லாதவர்கள். அவர்களை தவறுதலாக இவர்கள் கைது செய்திருக்கலாம். ஏனென்றால் 3 போலீஸ் மாதிபர்களுமே தவறு விட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கு மிக வெளிப்படையாக தெரிகின்றது. தற்பொழுது இந்த விவகாரத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் எவ்வாறு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள்? மஹிந்த தரப்பினர் எடுக்கின்ற நிலைப்பாடு என்பது உள்நாட்டு போலீசார் இதனை விசாரணை செய்வது ஏற்புடையதல்ல. FBI போன்ற முகமைகள் இதனை விசாரணை செய்ய வேண்டும். ஏனெனில் புலனாய்வு விசாரணையை மேற்கொள்ளக்கூடிய தரத்தில் ஒன்று இலங்கை போலீசார் இல்லை, அல்லது இலங்கை போலீசார் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த காரணத்தை முன்வைக்கின்றார்கள், இந்த கோரிக்கையினை. இந்த சர்வதேச விசாரணையை அல்லது சர்வதேச பொறிமுறையை தான் தமிழ் மக்களும் கோரினார்கள். இலங்கையில் இருக்கின்ற எந்த அரசாங்கமும் தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் ஒன்றுதான். ஆகவே இலங்கை என்ற அரசியல் கட்டமைப்புக்குள் அந்த அரச இயந்திரம் முழுமையாக தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் பணியாற்றும். ஆகவே இலங்கைக்குள் ஒரு சுயாதீனமான விசாரணை என்பது எந்த வகையிலும் சாத்தியம் இல்லை. அதற்காக சர்வதேச விசாரணை ஒன்று வேணும் என்று, அதனை நாட்டினுடைய இறமை போய்விடும் என்று எதிர்த்த தென்னிலங்கை இன்று அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமைக்கு அல்லது அதனை ஒரு கோரிக்கையாக தாங்கள் முன்வைக்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இது சர்வதேச நீதிமன்றத்துக்கு நான் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இலங்கையில் தற்பொழுது அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் ஒன்று புரிகின்றது. இலங்கையினுடைய அரச கட்டுமானம் என்பது முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டது. அதிலிருந்து சுயாதீனமான விசாரணை ஒன்றை எதிர்பார்க்க முடியாது. இது ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான விடயம். தமிழ் மக்களை அழித்தவர்கள், தமிழ் மக்கள் மீது தொடர்ந்தும் அதிகாரத்தை பிரயோகித்தவர்கள், தமிழ் மக்களை கடந்து சொந்த இனத்தின் மீதும் அதே விடயங்களை முன்னெடுக்கின்ற பொழுதும் அந்த விவகாரங்களை விசாரணை செய்வதற்கும் ஒரு சர்வதேச விசாரணை தான் தேவை என்பது. ஆகவே இது இறைமை சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒரு நாட்டை அவமானப்படுத்துகின்ற பிரச்சனை சார்ந்ததல்ல. உண்மையை கண்டறிய வேண்டுமென்றால் இலங்கைக்குள் விசாரணை ஒன்று மேற்கொள்ள முடியாது. அந்த விசாரணை என்பது 3ஆம் தரப்பினுடைய அல்லது வெளிநாடுகளினுடைய விசாரணையாகத்தான் இருக்க முடியும் என்பதனை இன்று தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள், முஸ்லீம் மக்கள் கேட்கின்றார்கள், சிங்கள மக்கள் கேட்கின்றார்கள், கிறிஸ்தவ மதத்தினர் கேட்கின்றார்கள் என்ற நிலைமை வந்திருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கோருகின்ற பொழுது தென்னிலங்கை மிகப்பெரிய ஒரு எதிர்நிலைப்பாட்டை எடுக்கின்ற நிலைமை இருந்தது. இனி வருகின்ற காலங்களில் அப்படி இருக்காது. ஏனெனில் தமிழ் மக்களுடைய விவகாரங்களை கையாள்வதற்கு கட்டாயம் சர்வதேச விசாரணை தேவை என்பதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு தென்னிலங்கையும் எதிர்காலத்தில் வரும் என்ற ஒரு நம்பிக்கை தற்பொழுது ஏற்படுகின்றது. ஒரு முரண்நகையான விடயமாகத்தான் இதை பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பிடுவது போல தென்னிலங்கை எதிர்காலத்தில் அப்படியான ஒரு நிலைக்கு வரும் என்பதனை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. இல்லை, தற்பொழுதே வந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் வரணும் இல்லை, இப்போது பேச தற்பொழுது மஹிந்த ராஜபக்ச கோருகின்றார், அவருடைய கட்சியை சேர்ந்தவர் தான் கோருகின்றார் என்றால் தென்னிலங்கையில் ஒரு இயல்பாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரி போன்றவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே வெளிநாட்டு முகாமைகள் இந்த விசாரணைகளை நடத்தியிருக்கின்றார்கள். FBI போன்ற வெளிநாட்டு பல்வேறு உளவுத்துறைகள், பல்வேறு விசாரணை செய்கின்ற அமைப்புகள் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து விசாரணைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கண்டுபிடிக்காதையா தற்பொழுதைய உள்நாட்டு CID-யினர் கண்டுபிடிக்கப் போகின்றார்கள், கண்டுபிடிக்கின்றார்கள். ஆகவே தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணை என்பது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டது என்பதை அவர்கள் கூறுவதற்கு வெளிநாட்டுக்காரர் இப்படி விசாரணை செய்கின்ற பொழுது இன்னென்ன விடயங்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே தற்பொழுது சொல்லப்படுகின்ற விசாரணை பொய்யானது என்று அவர்கள் எடுகோல் எடுப்பதற்கும் இந்த சர்வதேச விசாரணையைத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே தற்பொழுது சகல தரப்பினரும் அதனை ஒரு நிலைப்பாடாக எடுக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள்.
ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுது அவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்பதுதான் கேள்வி. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அறகலைய போராட்டம் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு உலுக்கலை ஏற்படுத்தியது. அதன்போது சிங்கள இளைஞர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வீதியிலே நின்று போராடினார்கள். இந்த நாட்டு இவ்வளவு காலம் மோசமாக்கி இருக்கிறோம், இனவாதத்தை பேசியிருக்கிறோம், இனிமேல் இனவாதம் பேச மாட்டோம், இனவாதத்தை கடந்து ஒரு தேசமாக ஒன்றிணைவோம், இப்படியெல்லாம் வீதியிலே நின்று அவர்கள் ஒரு கட்டமைப்பு ரீதியிலான மாற்றத்தை தான் குறிப்பிட்டார்கள். எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்களை தங்களுக்கு சரி சமனானவர்களாக அறகலைய போராட்டக்காரர்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அந்த விவகாரம் சார்ந்து அவர்கள் மிகப்பெரிய அளவு பேசவில்லை. அவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் சிஸ்டம் சேஞ்ச். அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது தமிழ் மக்களையும் உள்வாங்கிய ஒன்றாக அவர்கள் எந்த ஒரு பொது வழியிலும் பேசியதில்லை. தமிழர் தரப்பும் இணைந்து அந்த கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினார்களே தவிர அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் தமிழ் மக்களினுடைய போராட்டம் நியாயமானது என்று சிங்கள அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்கும் கருத்து தெரிவித்தது கிடையாது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுதும் அவர்கள் அனைவரையும் தான் ஒன்றிணைத்து முள்ளிவாய்க்கால் நினைவத்தை அனுஷ்டித்தார்கள். அங்கு மரணமடைந்த மக்களை மட்டுமென்று அவர்கள் கூறவில்லை. அங்கு இராணுவம் மரணமடைந்திருந்தாலும் அவர்களையும் சேர்த்துத்தான் அவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுஷ்டித்தார்கள். கோட்டா கோகம போராட்டம் இடம்பெறுகின்ற காலத்தில் அந்த அறகலைய போராட்டக்காரர் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இலங்கை என்ற அடிப்படையில் இருக்கின்றது. அது முழுமையாக தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டதானதாக எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஜனாதிபதி அப்போது இருந்திருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்சவினுடைய மிரிகான இல்லத்தின் முன்பாக இடம்பெற்ற கலவரத்தின் போது ஒரு இளைஞர் பேசுகின்ற காணொளி அப்படி இருந்தது. அதே போல் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர் நாட்டிலே ஆட்சி இருந்திருந்தால் இப்படியான ஒரு நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சிங்கள சமூகம் சொன்னது. ஆனால் இன்று அவர்களுடைய நிலை, அவர்களுடைய பேச்சு எல்லாம் மாறிவிட்டது. ஆகவே உண்மையில் இந்த விவகாரத்தில் நாங்கள் துருவி ஆராய்வதற்கு அப்பால் இன்று சர்வதேச விசாரணை ஒன்று தேவை. இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளக பொறுமுறை அல்லது ஆட்சியாளர்கள் அரச கட்டமைப்புகளினுடைய விசாரணை சரியாக இல்லை என்று சொல்லி அவர்களே அதனை பாதுகாத்தவர்கள், அதை உச்சத்தில் வைத்திருந்தவர்கள், அதுதான் எல்லாமே இதன் மூலமாகவே தீர்வு என்று சொன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஈழத்தமிழ் சமூகம் சரியாக பயன்படுத்த வேண்டிய ராஜதந்திர காய் நகர்த்தலுக்கான ஒரு புள்ளி. இந்த இடத்திலே இருந்து ஈழத்து தமிழ் ராஜதந்திரிகள் நகர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதனை சரியாக பயன்படுத்துவோமா என்கின்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே சமய நேரத்திலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், செம்மணியில் நேற்றைய தினம் கால்கள் மடிக்கப்பட்டு ஒருவர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவருடைய எலும்புக்கூடு மீட்கப்பட்டிருக்கிறது. அங்கே சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் சொல்லுகிறார், இன்னும் நிறையவே இருக்கிறது, நான் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறேன், எனக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அப்படியான ஒரு கோரிக்கை வைக்கிறார். அது கணக்கில் எடுக்கப்படவில்லை. மறுபுறம் செம்மணியிலே 480 எட்டி கொண்டிருக்கிறது எண்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை. இவர்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கூறுகின்ற ஈழத்தமிழ் மக்களுடைய கோரிக்கை 17 ஆண்டுகளை கடந்து இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இப்போது தங்களுக்குள்ளே தங்களுக்கு சார்பானவர்களாக இருந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதற்காக அந்த தரப்பு இதை சொல்லுகிறதா, அல்லது தங்களுக்கு சார்பாக கடந்த காலத்தில் செயற்பட்டவர்கள் இப்போது விசாரணையில் வாக்குமூலங்களை வழங்குவதன் மூலமாக தங்களை காட்டிக் கொடுத்து விடுவார்களோ அல்லது தங்களுக்கு பாதகமாக ஆகிவிடுமோ என்பதற்காக இவர்கள் அந்த தரப்புகளால் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார்களா, அந்த விசாரணைகள் சரியாக தங்களை நோக்கி வந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் இதனை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து நாங்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்கள் எப்படியான ஒரு நீதியான விசாரணை தேவையோ அதே போன்றுதான் தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற குற்றங்களுக்கு நீதியான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். நாங்கள் தென்னிலங்கையில் ராஜபக்சர்கள் எங்களுக்கு எதிரிகளாக இருப்பதனால் அவர்கள் எவ்வாறும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற ஒரு மனநிலையிலிருந்து பேசக்கூடாது. அவர்களும் அந்த விசாரணைகளை முகம் கொடுக்கின்ற பொழுது அந்த விசாரணைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். சிஐடியினர் எடுக்கின்ற விசாரணைகள் சரி என்ற அடிப்படையில் நாங்கள் கருதுவோமானால் நாங்கள் உள்நாட்டு விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். அதை நாங்கள் ராஜபக்சர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் அனைத்தும் சரியான முறையில் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது என்ற எடுகோளுக்கு நாங்கள் செல்லக்கூடாது. செம்மணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இடத்தில் கிடங்கு வெட்டியதன் பின்னர் போட்டு அந்த எலும்பு கூடு வந்திருக்கலாம். அது உண்மையில் என்ன ஒரு இறுதி கிரிகை மேற்கொள்ளப்பட்ட ஒரு அந்த எலும்பு கூடாக அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதனை மிக வெளிப்படையாக வெளியுறவுக்கு காட்டுகின்றது. நான் நினைக்கின்றேன் தமிழ் தேசிய பேரவையினர் தமிழகத்துக்கு விஜயம் மேற்கொள்ளுகின்ற பொழுதும் செம்மணி விவகாரம் சார்ந்து ஒரு தனியான தீர்மானம் ஒன்றை எடுத்து அதனை அடுத்த கட்டத்திற்கு ஒரு பேசுபொருள் ஆக்குவதற்கான முயற்சியில் விஜய் ஈடுபடுவார் என்று வாக்குறுதி அளித்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற 25%
தமிழ் பேசும் சமூகங்கள் என்ற அடிப்படையில் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இந்த கட்சிகளை சேர்ந்தவர்களும் டில்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள், தமிழகத்தில் விஜயை சந்திக்க இருக்கின்றார்கள், வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து பேச இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் மலையக முஸ்லீம் கட்சிகளுடைய கூட்டிணைவானது செம்மணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மாற்று நிலைப்பாடு இருப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது. ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தையும் அவர்கள் கையாளுவார்கள். அவர்கள் வெளிநாட்டு தூதுவர்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து சொல்வார்கள் என்று நாம் நம்பலாம். அதே நேரம் ஐரோப்பாவைச் சேர்ந்த தூதுவர்கள் நாளைய தினம் செம்மணிக்கு வருகின்றார்கள், அங்கு செம்மணியை பார்வையிட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விவகாரங்கள் எல்லாம் உண்மையில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கின்றது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உண்மையாக அது நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயம். நாங்கள் மன்னாரில் இடம்பெற்ற சதோசாவில் இடம்பெறுகின்ற பொழுது அங்கு மிக அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் கிடைத்தது. அதுதான் முதலாவது இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய மனித புதைகுழியாக காணப்பட்டது. ஆனால் அதன் பெறுபேறு என்பது அது பல ஆண்டுகளுக்கு முன்னர் புதைக்கப்பட்டது, வரலாற்று சம்பவம் போன்று பதிவு செய்யப்பட்டு கடக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைமை செம்மணிக்கு வராது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. செம்மணியில் தற்பொழுது நல்லூர் பிரதேச சபையினர் அதற்காக ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டது. அதெல்லாம் எந்த வகையில் எப்பொழுது சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக பேசுபொருட்களை உருவாக்க வேண்டும். யாழ்ப்பாணம் வருகின்ற அனைவருக்கும் அது ஒரு தெரிகிற இடத்தில் இருக்கின்றது. தெரியக்கூடிய வகையில் இந்த உள்ளூராட்சி சபைகள் அதனை மாற்றி அமைக்க வேண்டும். குறிப்பாக நல்லூர் பிரதேச சபையினுடைய எல்லைக்கு அப்பால் தான் கிருசாந்தி இருந்தார். ஆகவே தனியாக நல்லூர் பிரதேச சபையினுடைய வேலை என்று மட்டும் இருந்துவிடக்கூடாது. மாநகர சபையாக இருக்கலாம், சாவேச்சேரி நகர சபையாக இருக்கலாம் என சகல தரப்பினரும் இந்த செம்மணி விவகாரத்தை கையில் எடுக்க முடியும். அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சார்ந்து அவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற பொழுது உண்மையில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி இவர்களுடைய அல்லது தமிழ் மக்களுடைய நீதிக்கான போராட்டமானது அடுத்த கட்டத்தை அடையும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நன்றி பிரஷ்ணு, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி நேயர்களே. இன்றைய நாடில் பேசியிருக்கிறோம் சமகால அரசியல் நிலவரங்கள், குறிப்பாக தென்னிலங்கையில் எழுந்திருக்கின்ற கோரிக்கை சர்வதேச விசாரணை தொடர்பாக. அதே நேரத்தில் மிக நீண்ட காலமாக சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய ஈழத்தமிழ் சமூகத்தினுடைய நியாயப்பாடுகள், இது தென்னிலங்கையினுடைய சிங்கள சமூகம் புரிந்து கொண்டிருக்கிறது அல்லது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றம், இந்த மாற்றத்தையும் இந்த மையப்புள்ளியையும் வைத்து ஈழத்து தமிழ் சமூகம் நகர வேண்டும். இது போன்ற நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.